1980 நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என இந்திரா காந்தியை அழைத்த கருணாநிதி 2004 இந்திராவின் மருமகளே வருக, இந்தியாவின் திருமகளே வெல்க என சோனியா காந்தியை அழைத்தார். கருணாநிதியின் மகனான நான் இப்போது ராகுல் காந்தியை அழைக்கிறேன். ராகுல் காந்தியே வருக, நாட்டுக்கு நல்லாட்சி தருக என சென்னையில் நடந்த கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் பேசி தேசிய அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். பாஜகவை வீழ்த்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட ஒப்புக்கொண்ட போதும் பிரதமர் வேட்பாளர் குறித்து யாருமே பேசவில்லை. காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கவில்லை. அவ்வளவு ஏன், ராகுல் காந்தியே கூட தன்னை பிரதமர் வேட்பாளராக இதுவரை அறிவிக்காத நிலையில் ஸ்டாலினின் அறிவிப்பு பாஜகவை மட்டுமல்லாமல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சிகளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்தியாவின் அடுத்த பிரதமரை ஸ்டாலின் தீர்மானிப்பார் என்ற குரல்கள் கடந்த சில மாதங்களாகவே ஒலித்து வந்தன. திமுக தலைவர் ஸ்டாலின் யாரை கைகாட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமர் என சில நாட்களுக்கு முன்பு திமுக பொருளாளர் துரைமுருகன் கூறிய கருத்து அரசியல் அரங்கில் விவாத பொருளானது. திமுகவில் அழகிரி புயலை கிளப்பி இருக்கும் தருணத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்த துரைமுருகன் இவ்வாறு கூறினாரா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஆனால் இதே போன்றதொரு கருத்தை துரைமுருகனுக்கு முன்பே ஒருவர் கூறியிருக்கிறார். ஆகஸ்ட் 30, 2018 தெற்கில் உதித்தெழுந்த சூரியன் என்ற தலைப்பில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் புகழ் வணக்க கூட்டம் சென்னை YMCA மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா முழுவதிலுமிருந்து முக்கிய தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் ஃபாரூக் அப்துல்லா இதே கருத்தையே வெளிப்படுத்தினார். ஸ்டாலினுக்கு கடினமான பணி காத்திருப்பதாக கூறினார். இந்தியாவின் மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியாவின் மதச்சார்பின்மையையும் இறையாண்மையையும் காப்பாற்ற வேண்டுமென ஸ்டாலினை கோரினார். மேலும் கருணாநிதியின் லெகசியை ஸ்டாலின் தொடர வேண்டும் என்று கூறிய ஃபாரூக் அப்துல்லா, குடிமக்கள் கண்ணியமாகவும் சுதந்திரத்தோடும் வாழும் தேசத்தை ஸ்டாலின் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றார். துரைமுருகன் திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த அப்படி சொன்னார் என்றால் ஃபாரூக் அப்துல்லா ஏன் அப்படி பேசினார் என்ற கேள்வி எழலாம். ஆனால் இங்கு எழ வேண்டிய முக்கியமான வேறு சில கேள்விகள் இருக்கின்றன. இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா MK ஸ்டாலின்? மாநில சுயாட்சி பேசும் இயக்கத்தை வழிநடத்தும் ஸ்டாலின் இந்திய ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக எப்படி ஆக முடியும்? வடக்கிலிருந்து வருவதால் வாடைக்காற்று கூட ஆகாது என பேசிய கட்சி டெல்லியின் ஆட்சியை தீர்மானித்தது எப்படி? இன்னும் இந்தியாவின் பிரதமர்களை தமிழக தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் ஆம் என இரு கருத்திற்கு இடமில்லாமல் பதில் அளிக்கலாம். இந்தியாவின் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியாக பல முறை தமிழகம் இருந்திருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பொறுப்பு வகித்த போது தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை நிராகரித்து லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கிய காமராஜரில் தொடங்கிய இந்த சகாப்தம் கருணாநிதி, ஜெயலலிதா என நீண்டிருக்கிறது. டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றப் போவது யார் என்பதை பலமுறை சென்னை தீர்மானித்திருக்கிறது. குறிப்பாக கோபாலபுரம் 4வது தெருவில் இருக்கும் அந்த வீடு தீர்மானித்திருக்கிறது. அந்த அளவுக்கு மத்திய அரசை தீர்மானிக்கும் சக்தியாக விளங்கினார் கருணாநிதி. 1969 இந்திரா காந்தியின் அரசை கவிழாமல் காப்பாற்றியதில் தொடங்கி 1998 வாஜ்பாய் அரசை காப்பாற்ற முயன்றதும் அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர உதவியது என கருணாநிதியின் பங்களிப்பு அதிகம். இந்தியாவின் பிரதமரை ஸ்டாலின் இனி தீர்மானிப்பார் என்ற குரல்களின் மூலம் அதுதான். திமுக அடிப்படையில் இந்திய தேசியம் என்ற கட்டமைப்பை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி. அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்ற முழக்கத்தோடுதான் திமுக தொடங்கப்பட்டது. தேர்தல் அரசியலில் களமிறங்கிய போது சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் திமுகவிற்கு ஏற்பட்டது. அதனால் காலப்போக்கில் திமுக தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட போது கோரிக்கையை கைவிட்டு விட்டோம், ஆனால் காரணங்கள் அப்படியேதான் இருக்கின்றன என்றார் அண்ணா. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட திமுக மாநில சுயாட்சி கோரிக்கையை கையில் எடுத்தது. அண்ணா இருந்தவரை டெல்லியோடு திமுக முட்டிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு காட்சிகள் மாறத் தொடங்கின. அண்ணாவுக்கு பின்னர் கருணாநிதி தமிழக முதல்வராக பதவியேற்கிறார் என்று தகவல் வெளியானதும் கருணாநிதி பிரச்சனைக்குரியவர் ஆயிற்றே என்று இந்திரா காந்தி கேள்வி எழுப்பியதாக செய்திகள் வெளியாகின. ஆனால் கருணாநிதி முதல்வரான சிறிது காலத்திற்குள்ளாக காங்கிரஸ் கட்சிக்குள் உட்கட்சி பிரச்சனைகள் உச்சத்தை அடைந்தன. கட்சியின் சீனியர்களுக்கும் இந்திரா காந்திக்கும் இடையிலான பிரச்சனைகள் அதிகமாகின.
மறைமுகமாக இருந்த மோதல்கள் 1969 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெட்ட வெளிச்சமாகியது. ஜெகஜீவன் ராமை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்திரா காந்தி விரும்பியதாக கூறப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான காமராஜர், நிஜலிங்கப்பா ஆகியோரை கொண்டிருந்த சிண்டிகேட் அதனை விரும்பவில்லை. நீலம் சஞ்சீவ ரெட்டியை காங்கிரஸ் கட்சியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த இந்திரா காந்தி வி கிரியை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடச் செய்தார். மேலும் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் மனசாட்சிப்படி வாக்களிப்பார்கள் என அறிவித்தார். ஆனாலும் வி கிரியின் வெற்றி நிச்சயமில்லாமல் இருந்தது. ஏற்கனவே வங்கிகளை தேசியமயமாக்கும் இந்திரா காந்தியின் நடவடிக்கைக்கு கருணாநிதி ஆதரவு தெரிவித்திருந்தார். இன்னும் சொல்ல போனால் வங்கிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் எழுப்பியவரே கருணாநிதிதான். அவரது கோரிக்கையை ஏற்றுத்தான் வங்கிகளை தேசியமயமாக்கியிருந்தார் இந்திரா காந்தி. குடியரசுத் தலைவர் தேர்தலில் வி கிரிக்கு ஆதரவாக திமுகவினர் வாக்களித்தனர். வி கிரி வெற்றியை கைப்பற்றினார். காங்கிரசுக்குள் மோதல் இன்னும் அதிகரித்தது. 1969 ஆண்டு நவம்பர் 12 அன்று இந்திரா காந்தியை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்தனர் மூத்த தலைவர்கள். இதனையடுத்து காங்கிரஸ் சிண்டிகேட், இண்டிகேட் என இரண்டாக பிரிந்தது. காமராஜர் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பெயரில் செயல்பட தொடங்கினர். கட்சி இரண்டாக உடைந்ததால் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை அப்போது இல்லாமல் போயிருந்தது. இதனையடுத்து இந்திரா காந்தியின் அரசுக்கு எதிராக மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அப்போது இந்திரா காந்தி அரசுக்கு திமுக ஆதரவளித்தது. மத்திய ஆட்சியை தீர்மானிக்கும் இடத்தில் இரண்டாவது முறையாக ஒரு தமிழர் இடம்பெற்றார். அதன் பின்னர் இந்திரா நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்தார். நாடாளுமன்ற தேர்தலோடு இணைந்து தமிழக சட்டமன்ற தேர்தலையும் நடத்த முடிவெடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. இந்திரா காங்கிரசும் திமுகவும் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அந்த கூட்டணி பெரும் வெற்றி பெற்றது. இந்திரா காந்தி பிரதமராகவும் கருணாநிதி முதல்வராகவும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் திமுகவுக்கும் இந்திரா காங்கிரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் எழத் தொடங்கின. மாநில சுயாட்சி குறித்த ராஜமன்னார் குழு அளித்த அறிக்கையை தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியதை இந்திரா காந்தி அரசு ரசிக்கவில்லை என கூறப்பட்டது. 1975 ஆண்டு நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்ட போது இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான மோதல் வெளிச்சத்திற்கு வந்தது. நெருக்கடி நிலையை எதிர்த்து திமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றிய கருணாநிதி தேசிய அளவில் நெருக்கடி நிலைக்கு எதிரான முகமாக அறியப்பட்டார். நெருக்கடி நிலையை கைவிட மத்திய அரசு முடிவெடுத்த போது எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைத்தார் கருணாநிதி. அது தேர்தல் அரசியலிலும் அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தியது. 1976 டிசம்பர் 15 அன்று எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. திமுக ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்தில் ஸ்தாபன காங்கிரஸ், பாரதிய லோக் தளம், ஜனசங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சோசியலிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. 1977 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு இருந்தபோது ஸ்தாபன காங்கிரஸ், பாரதிய லோக் தளம், ஜனசங்கம், சோசியலிஸ்ட் கட்சி ஆகியவை இணைந்து ஜனதா கட்சியை உருவாக்கின. அந்த பெயரிலேயே தேர்தலையும் சந்தித்தன. ஜனதா கட்சி உருவானதில் கருணாநிதியின் முயற்சியில் கூட்டப்பட்ட எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்திற்கு முக்கியமான பங்கு இருந்தது. 1977 நடந்த தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்தி ஜனதா கட்சி ஆட்சியை கைப்பற்றியது. ஜனதா கட்சியின் ஆட்சி சீக்கிரமாகவே கவிழ்ந்தது. மீண்டும் இந்திரா காங்கிரஸோடு கூட்டணி அமைத்தார் கருணாநிதி. 1980 ஆண்டு தேர்தலில் இந்திரா மீண்டும் பிரதமரானார். தேசிய அரசியலிலும் மத்திய ஆட்சியை தீர்மானித்ததிலும் கருணாநிதி தனது பங்களிப்பை மீண்டும் அளிக்க தொடங்கியது 1980களின் பிற்பகுதியில்தான். 1984 ஆண்டு பிரதமராக பதவியேற்ற ராஜீவ்காந்தி அரசின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. இப்போது தேசிய அரசியலில் அதிர்வை ஏற்படுத்தி வரும் ரஃபேல் முறைகேட்டின் முந்தைய வெர்ஷனான போபஸ் ஊழலில் ராஜீவ்காந்தியே குற்றம் சாட்டப்பட்டார். அதுவரை தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளித்த கருணாநிதி 1989 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிராந்திய கட்சிகளை இணைத்து காங்கிரசுக்கு எதிரான கூட்டணியை உருவாக்க முனைந்தார். அது ஓரளவுக்கு பலனையும் தந்தது. ஜனதா கட்சி, ஜனமோர்ச்சா, லோக்தளம், சோசியலிச காங்கிரஸ், அசாம் கன பரிஷத், திமுக, தெலுங்கு தேசம் ஆகிய 7 கட்சிகளை உள்ளடக்கிய தேசிய முன்னணியை அமைத்தார் கருணாநிதி. 1989 செப்டம்பர் 17 அன்று சென்னையில் தேசிய முன்னணி தொடங்கப்பட்டது. பிராந்திய கட்சிகள் இணைந்து தேசிய அளவில் அணியை உருவாக்கினால் அதில் திமுக பங்கேற்கும் என்ற அண்ணாவின் வார்த்தைகள் நிஜமாகி இருப்பதாக அப்போது பேசினார் கருணாநிதி. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய முன்னணி வி.பி. சிங் தலைமையில் ஆட்சி அமைத்தது.
திமுக சார்பில் முரசொலி மாறன் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றார். VP சிங்கின் 2 ஆண்டுகள் கலைந்தாலும் அதன் சாதனைகள் இந்திய வரலாற்றில் முக்கியமானவை. சமூக நீதி வரலாற்றின் அதிமுக்கிய திருப்புமுனையான மண்டல் கமிஷன் அறிக்கைகள் அப்போதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதேபோல கருணாநிதியின் கோரிக்கையை ஏற்று காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. தமிழகத்தின் தேவைகளுக்கு நீங்கள் டெல்லிக்கு வரவேண்டியதில்லை, தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கேட்டால் நிறைவேற்றி தர தயாராக இருக்கிறேன் என கருணாநிதியை பார்த்து VP சிங் பேசும் அளவுக்கு மத்தியில் கருணாநிதியின் செல்வாக்கு இருந்தது. 1991ஆம் ஆண்டு நடந்த தேர்தலின் முடிவுகளை ராஜீவ்காந்தியின் கொலை மட்டும் தீர்மானித்தது. அதில் மாநில கட்சிகளுக்கு பெரிய பங்கு எதுவும் இருந்திருக்கவில்லை. குறிப்பாக ராஜீவ் கொலைப்பழியை சுமந்த திமுகவுக்கு அதில் எந்த பங்கும் இருந்திருக்கவில்லை. ஆனால் 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் இந்திய வரலாற்றில் முக்கியமான தாக்கங்களை ஏற்படுத்தியது. முந்தைய நரசிம்மராவ் அரசின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருந்தது. ஆனால் அதனை அறுவடை செய்யும் அளவுக்கு பிரதான எதிர்க்கட்சியான பாஜகவுக்கு போதிய பலம் இல்லை. தேர்தல் முடிவுகள் தொங்கு நாடாளுமன்றத்திற்கு வழிகாட்டின. 161 இடங்களை பெற்று தனிப்பெருங்கட்சியாக இருந்த பாஜக சார்பில் வாஜ்பாய் பிரதமரானார். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்கும் அளவுக்கு ஆதரவு கிடைக்காததால் 13 நாட்களில் பதவியை ராஜினாமா செய்தார் வாஜ்பாய். பந்து மாநில கட்சிகளின் வசம் வந்தது. திமுக, சமாஜ்வாதி, தெலுங்கு தேசம், அசாம் கனபரிஷத், தேசிய மாநாட்டு கட்சி ஆகியவை இணைந்து ஐக்கிய முன்னணியை அமைத்தனர். அந்த கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவெடுக்கப்பட்டது. ஐக்கிய முன்னணி அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்பதாக அறிவித்தது காங்கிரஸ். VP சிங்கை மீண்டும் பிரதமராக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் VP சிங் மறுக்கவே மேற்கு வங்க முதல்வர் ஜோதி பாசுவை பிரதமராக்க முயன்றனர் ஐக்கிய முன்னணி தலைவர்கள். ஆனால் காங்கிரஸை போலவே அரசை வெளியிலிருந்து ஆதரிக்கப் போவதாக அறிவித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஜோதி பாசுவை பிரதமராக விடாமல் தடுத்தது கம்யூனிஸ்டுகள் செய்த வரலாற்று பிழை என்றே கருத்து தெரிவிக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். ஜோதி பாசுவும் இல்லை என்னும் போது அடுத்த தேர்வாக இருந்தவர் கருணாநிதி. கருணாநிதியை தலைவராக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது கருணாநிதி சொன்ன வார்த்தைகள் முக்கியமானவை. என்ன சொன்னார் கருணாநிதி? கருணாநிதியை பிரதமராக்க ஐக்கிய முன்னணி தலைவர்கள் முயன்ற போது என் உயரம் எனக்கு தெரியும் என்று கூறி அதனை மறுத்துவிட்டார் கருணாநிதி. ஆனால் தென் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை பிரதமராக்க வேண்டுமென முயற்சி எடுத்தார் கருணாநிதி. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தின் தலைவர் தேவகவுடாவும் அப்போது அதற்கான தேர்வாக இருந்தார்கள். சந்திரபாபு நாயுடுவும் பிரதமர் பதவியை மறுக்கவே தேவகவுடா பிரதமராக தேர்வானார். தேவகவுடாவின் அமைச்சரவையில் முரசொலி மாறன், TR பாலு, NVN சோமு ஆகியோர் இடம் பெற்றார்கள். தேவகவுடா பிரதமராக இருந்தபோது தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகத்துக்கு அதிக திட்டங்கள் மத்தியிலிருந்து பெறப்பட்டதை குறிப்பிட்டு இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அல்ல மெட்ராஸ் தான் என சில பத்திரிகைகள் எழுதியதாக தேவகவுடா ஒரு பத்திரிகை நேர்காணலில் கூறினார். இந்த இடத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் கருப்பையா மூப்பனாரை பிரதமராக விடாமல் கருணாநிதி தடுத்ததாகவும் செய்திகள் உண்டு. தேவகவுடாவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பிரச்சனை வந்தது. அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்குவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. ஐக்கிய முன்னணி சார்பில் ஐக்கிய குஜ்ரால் பிரதமராக பதவியேற்றார். அந்த அரசிலும் திமுக இடம்பெற்றது. ஆனால் அந்த அரசு கவிழ்வதற்கு திமுக தான் காரணமாக அமைந்தது. குஜ்ரால் பிரதமராக இருந்தபோது ராஜீவ்காந்தி கொலை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஜெயின் கமிஷன் அறிக்கை வந்தது. அந்த அறிக்கை திமுகவை குற்றஞ்சாட்டியதால் அமைச்சரவையிலிருந்து திமுக நீக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்தது. ஆனால் அதனை ஏற்க குஜ்ரால் மறுக்கவே அரசுக்கான ஆதரவை வாபஸ் வாங்கியது காங்கிரஸ். ஆட்சி கவிழ்ந்தது. மீண்டும் தேர்தலை சந்திக்க தயாரானது இந்தியா. 1998ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் முடிவுகளின்படி ஆட்சியை தீர்மானிக்கும் இடத்தில் திமுக இல்லை. மாறாக அதன் சேய்க்கழகமான அதிமுக இருந்தது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெற்றிருந்தது. தமிழகத்தில் முதன்முறையாக பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சி அதிமுக தான். இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு முன்பே மத்திய அரசில் இடம்பெற்ற தமிழக கட்சி என்ற பெருமையையும் அதிமுகவிற்கு உண்டு. எம்ஜிஆர் காலத்திலேயே அதிமுக மத்திய அரசில் பங்கேற்றிருக்கிறது. 1979ஆம் ஆண்டு அமைந்த சரண் சிங் அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ந்த சத்யவாணி முத்து, பாலா பழனூர் ஆகியோர் இணை அமைச்சர்களாக இருந்தார்கள். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இடம்பெற்றிருந்த ஐக்கிய முன்னணி தோல்வியடைந்து ஆட்சியை பறிகொடுத்தது. வாஜ்பாய் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்றது. அந்த அமைச்சரவையில் அதிமுக சார்பில் சேடவட்டி முத்தையா, தம்பிதுரை, கடம்பூர் ஜனார்த்தனன் ஆகியோர் இடம்பெற்றனர். ஆனால் அந்த கூட்டணியின் ஆயுட்காலம் வெகுகாலம் நீடிக்கவில்லை. அதனை தீர்மானித்தது அதிமுக தான்.
இன்னும் சரியாக சொல்வதென்றால் இவரை எதிர்த்தெல்லாம் நான் அரசியல் செய்ய வேண்டுமா என கருணாநிதியால் விமர்சிக்கப்பட்ட ஜெயலலிதா தான் தீர்மானித்தார். அதுவரை கருணாநிதி மத்தியில் ஆட்சி அமைக்க உதவி இருக்கிறார், ஆட்சியில் இருந்த அரசுகளை பாதுகாத்திருக்கிறார். ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி மத்திய ஆட்சியை கலைத்த வரலாறு அதிமுகவிற்கு தான் சொந்தமானது. அதனை ஜெயலலிதா சாதித்து காட்டினார். தமிழகத்தில் இருந்த திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என வாஜ்பாயிடம் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்ததாகவும் அதனை ஏற்க வாஜ்பாய் மறுத்ததால் ஆதரவை திரும்ப பெறும் முடிவை எடுத்ததாகவும் கூறப்பட்டது. 1999 ஆண்டு ஏப்ரலில் பாஜகவுக்கான ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்தார் ஜெயலலிதா. ஆனால் அதன் பின்னணியில் பல அரசியல் நகர்வுகள் இருந்தன. 1999 ஆண்டு மார்ச் மாதத்தில் சுப்பிரமணியன் சுவாமியின் ஏற்பாட்டில் நடந்த தேநீர் விருந்தில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் கலந்து கொண்டனர். உண்மையில் பாஜக ஆட்சியை கலைப்பதற்கான விதை அந்த விருந்தில் தான் போடப்பட்டது. நாடாளுமன்றத்தில் அரசுக்கான பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற நெருக்கடி வாஜ்பாய்க்கு ஏற்பட்டது. 1999 ஏப்ரல் 17 அன்று மக்களவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் பிரதமர் வாஜ்பாய். அப்போது யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக பாஜக அரசுக்கு ஆதரவு தருவதாக திமுக அறிவித்தது. அதாவது தன்னுடைய டெசோ தோழர் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் முடிவை எடுத்தார் கருணாநிதி. திமுகவின் 6 மக்களவை உறுப்பினர்களும் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர். ஆனாலும் ஒரு ஓட்டில் பாஜக அரசு கவிழ்ந்தது. இந்தியாவே ஜெயலலிதாவை வியப்பாக பார்த்தது. நாடு இன்னொரு தேர்தலுக்கு தயாரானது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இந்த முறை திமுக இடம்பெற்றது. சங் பரிவார்கள், மதவாதிகள் என பாஜகவை விமர்சித்த திமுக அவர்களோடு தேர்தல் கூட்டணி கண்டது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின்படி கூட்டணி உருவாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. மத்தியில் நிலையான அரசு இல்லை என்றால் தேசத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படும் என்பதால் நிலையான அரசு அமைய பாஜகவை ஆதரிப்பதாக கூறியது திமுக. 1999 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசை தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது திமுக. 12 இடங்களில் வென்ற திமுக மத்திய அரசில் பிரதான இடம் வகித்தது. திமுகவை சேர்ந்த முரசொலி மாறன், TR பாலு, ஆர் ராசா ஆகியோர் அமைச்சரவையில் இடம் பெற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி காலம் முடியும் நேரத்தில் பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டது திமுக. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியவுடன் காங்கிரசோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது. 1989 1996 அமைக்கப்பட்டது போல 3வது அணி அமைக்கும் முயற்சியில் இடதுசாரி கட்சிகள் ஈடுபட்டனர். அதன் ஒரு அங்கமாக திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசினார் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹர்கிஷன் சிங் சுஜித். ஆனால் 3வது அணி முயற்சிக்கு கருணாநிதி மறுப்பு தெரிவித்து விட்டதாக கூறப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது தேர்தலில் வெற்றி பெற்றால் சோனியா காந்தி தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என அறிவித்தார் கருணாநிதி. சோனியா காந்தி வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்ற சர்ச்சை எழுந்து கொண்டிருந்த நேரம் அது. காங்கிரஸ் கட்சி அறிவிக்கும் முன்பு சோனியா காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார் கருணாநிதி. வழக்கம் போல தேர்தல் கூட்டணியில் உள்ளே வெளியே ஆட்டம் நடந்தது. காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம் பெற்றதால் பாஜகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்க முடிவெடுத்தது அதிமுக. ஆனால் திமுக இடம்பெற்ற அணி வெற்றி பெற்றது. 16 இடங்களில் வெற்றி பெற்ற திமுக மத்திய அரசில் பிரதான கூட்டணி கட்சியாக இடம்பெற்றது. அதுவரை இருவரும் திராவிட கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி அல்லது அக்கட்சியின் தலைவர்கள் கிங் மேக்கர்களாக இருந்து வந்தனர். ஆனால் 2 கட்சிகளில் யார் கிங் மேக்கராக இருப்பது என்ற போட்டி ஒருமுறை ஏற்பட்டது. 2007 ஆண்டு குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் பிரதீபா பாட்டீல் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதில் கருணாநிதி முக்கிய பங்கு வகித்தார். அப்போது தமிழகத்தில் வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஏற்கனவே குடியரசுத் தலைவராக இருந்த அப்துல் கலாமை மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற குரல்கள் எழுந்தன. ஆனால் இந்திய குடியரசுத் தலைவராக பெண் ஒருவரை தேர்ந்தெடுக்கும் நோக்கத்தில் பிரதீபா பாட்டீலை வேட்பாளராக அறிவித்தது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு முன்புதான் ஜெயலலிதாவின் அரசியல் நகர்வு ஒன்று கவனம் ஈர்த்திருந்தது. அதுவரை கருணாநிதி தேசிய அளவில் செய்த ஒன்றை ஜெயலலிதா செய்ய தொடங்கி இருந்தார். காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றாக மாநில கட்சிகளை உள்ளடக்கிய அணியை அமைக்க முயற்சி எடுத்தார். அதிமுக, தெலுங்கு தேசம், சமாஜ்வாதி ஆகிய கட்சிகள் இணைந்து ஐக்கிய தேசிய முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் இணைந்து செயல்பட்டு வந்தார்கள். அந்த 3வது அணியின் சார்பாக அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக அறிவித்தார் ஜெயலலிதா. ஒருவேளை அப்துல் கலாம் போட்டியிட்டால் அவருக்கு ஆதரவளித்தாக வேண்டும் என்ற நெருக்கடி நிலைக்கு கருணாநிதியை தள்ள ஜெயலலிதா இந்த முடிவை எடுத்தார். ஆனால் அப்துல் கலாம் போட்டியிட மறுத்துவிட்டதால் ஜெயலலிதாவின் முயற்சி கைகூடாமல் போனது.
அப்போது அதிமுகவுக்கு போதிய பலம் இல்லாத காரணத்தால் ஜெயலலிதாவால் அப்போது கிங் மேக்கராக முடியவில்லை. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட பிரதீபா பாட்டீல் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்ததில் முக்கிய பங்கு வகித்ததன் மூலம் தான் கிங் மேக்கர் என கருணாநிதி நிரூபித்து விட்டதாக பத்திரிகைகள் எழுதின. இந்த இடத்தில் ஒரு கேள்வி இயல்பாக எழும். திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்து மாநில சுயாட்சியை உரக்க பேசிய திமுகவும், பெயரிலேயே இந்திய தேசியத்தை அங்கீகரித்த மாநில கட்சியான அதிமுகவும் மத்திய ஆளுங்கட்சியை தீர்மானித்ததில் இந்த அளவுக்கு பங்களித்திருக்கும் போது தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய கட்சி தலைவர்களின் பங்கு என்ன? உண்மையில் இந்த விஷயத்தில் காமராஜர் தான் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் முன்னோடி. காங்கிரஸ் கட்சி சரிவை சந்தித்த போது அதனை மீட்டு கட்சிக்குள் பிரச்சனை வராமல் 2 பிரதமர்களை உருவாக்கி கிங் மேக்கராக ஜொலித்தவர் காமராசர். இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் நடந்த முதல் 2 பொது தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமான பிரச்சனைகள் இருக்கவில்லை. ஆனால் 1962ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் காங்கிரஸ் கட்சிக்கு பல பாடங்களை தந்தது. பல்வேறு மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றன. காங்கிரஸ் கட்சியின் சரிவை தடுத்து வளர்ச்சியை சீரமைக்க அப்போது ஒரு திட்டத்தை முன்வைத்தார் காமராஜர். கட்சியின் மூத்த தலைவர்கள் ஆட்சி பணியிலிருந்து விலகி கட்சி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்ற தனது திட்டத்திற்கு முன்மாதிரியாக தமிழக முதல்வராக இருந்த காமராசர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். கே பிளான் என்று அழைக்கப்பட்ட அந்த திட்டம் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதனை பின்பற்றி தனது பிரதமர் பதவியை நேரு ராஜினாமா செய்ய முடிவெடுத்தார். ஆனால் காமராஜரின் வலியுறுத்தலால் அதனை கைவிட்டார் நேரு. மூத்த காங்கிரஸ் தலைவர்களான லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய் ஆகியோரும் தங்கள் கட்சி பதவிகளை ராஜினாமா செய்தனர். காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓராண்டில் காங்கிரஸ் கட்சிக்கும் நாட்டுக்கும் சிக்கலான தருணம் ஒன்று ஏற்பட்டது. 1964ஆம் ஆண்டு பிரதமர் ஜவஹர்லால் நேரு மரணமடைந்தார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக காமராஜர் பதவியேற்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்கள் கோரினர். கிங் மேக்கராக இருந்ததில் மட்டுமில்லாமல் பிரதமர் பதவியை மறுத்ததிலும் கருணாநிதிக்கு காமராஜர் தான் முன்னோடி. பிரதமர் பதவியை ஏற்க மறுத்துவிட்டார் காமராஜர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான மொரார்ஜி தேசாய் பிரதமராக வேண்டும் என விரும்பினார். ஆனால் மொரார்ஜி தேசாய் வலதுசாரி சிந்தனைகள் கொண்ட தலைவர் என்பதால் நேருவின் சோசியலிச கொள்கைகளை பின்பற்றும் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்க விரும்பினார் காமராசர். இதனால் பிரதமர் பதவிக்கு போட்டி ஏற்படும் சூழல் உருவானது. காங்கிரஸ் எம்பிக்களிடையே தேர்தல் நடத்தி பிரதமரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் காமராஜரின் முயற்சிகளால் தேர்தல் தவிர்க்கப்பட்டது. போட்டியின்றி ஒருமனதாக பிரதமர் பதவிக்கு லால் பகதூர் சாஸ்திரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 2 ஆண்டுகளில் லால் பகதூர் சாஸ்திரி மரணமடையவே மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டது. 1966லும் காங்கிரஸ் தலைவர்களின் தேர்வாக காமராஜர் தான் இருந்தார். ஆனால் அந்த முறையும் பிரதமர் பதவியை மறுத்த காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த இந்திரா காந்தியை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தினார். இந்த முறையும் பிரதமராக முயற்சிகளில் ஈடுபட்டார் மொரார்ஜி தேசாய். காமராஜரின் சமாதான முயற்சிகள் எதுவும் இந்த முறை பலிக்காததால் போட்டி உறுதியானது. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தியை பிரதமராக தேர்ந்தெடுத்தனர். இப்படி 2 முறை தன்னை தேடி வந்த பிரதமர் பதவியை நிராகரித்த காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரியையும் இந்திரா காந்தியையும் பிரதமராக்கினார். காமராஜர் தொடங்கி வைத்த அந்த சகாப்தத்தை கருணாநிதியும் ஜெயலலிதாவும் தொடர்ந்தனர். கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காவிடில் ஜெயலலிதா பிரதமராக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்பட்டது. ஆனால் பாஜக தனி பெரும்பான்மையோடு வென்றதால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போனது. 37 மக்களவை உறுப்பினர்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது அதிமுக. இப்போது மீண்டும் மத்திய ஆட்சியை தீர்மானிப்பதில் மாநில கட்சிகள் அதிகம் பங்களிக்க வேண்டிய தேவை உருவாகி இருக்கிறது. தமிழக கட்சிகள் என்ன முடிவெடுக்கும் என்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கிறது. 3வது அணி அமைக்கும் முயற்சியில் சில மாநில கட்சிகள் ஈடுபட்டிருக்கின்றன. ஜெயலலிதா மரணமடைந்து கருணாநிதி அரசியல் பணிகளில் ஈடுபடாமல் இருந்த போது பல தலைவர்கள் சென்னை வந்து அவரை நலம் விசாரித்ததோடு 3வது அணி குறித்து ஸ்டாலினிடம் பேச்சு நடத்தினர். அதன் நீட்சியாகவே கலைஞர் நினைவேந்தல் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் மத்திய அரசை அகற்றுவது குறித்து பேசியதை பார்க்க வேண்டும். இப்போது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இருக்கும் கேள்வி, காமராஜர் ஆரம்பித்து வைத்த சகாப்தத்தை கருணாநிதியும் சில தருணங்களில் ஜெயலலிதாவும் கட்டி காத்த அந்த சகாப்தத்தை இப்போது யார் தொடரப்போகிறார்கள் என்பதுதான். ஏனென்றால் கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவின் மறைவால் ஏற்பட்ட வெற்றிடம் தமிழகத்தை வழிநடத்தும் தலைமைக்கான வெற்றிடம் மட்டுமல்ல,
மத்தியில் ஆளப்போவது யார் என்பதை தீர்மானித்து இந்தியாவை வழிநடத்துவதற்கான வெற்றிடம். அதை ஸ்டாலின் நிரப்பப் போகிறாரா அல்லது வேறு யாரேனும் நிரப்பப் போகிறார்களா என்பது தமிழகத்தின் எதிர்பார்ப்பாக மட்டுமல்லாமல் இந்தியாவின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வந்தது. ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததன் மூலம் அந்த வெற்றிடத்தை தான் நிரப்பப் போவதற்கான சமிங்கைகளை ஸ்டாலின் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றே பார்க்க வேண்டியிருக்கிறது. 1989ஆம் ஆண்டு தேசிய முன்னணியின் தொடக்க விழா சென்னையில் நடந்த போது இளைஞரணி செயலாளராக அணிவகுப்புக்கு தலைமையேற்ற ஸ்டாலின் இப்போது சென்னையில் வைத்து இந்தியாவின் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை முன்மொழிந்திருக்கிறார். கருணாநிதியின் நினைவேந்தல் கூட்டத்தில் ஃபாரூக் அப்துல்லா பேசியதைப் போல கருணாநிதியின் லெகசியை தொடரும் முயற்சிகளில் ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். மேலும் மத்திய ஆட்சியை தீர்மானிக்கும் இடத்தில் கோபாலபுரம் 4வது தெருவில் இருக்கும் வீடு இருந்த இடத்தில் இனி ஆழ்வார்பேட்டை சித்தரஞ்சன் சாலை வீடு இருக்கும் என்பதை ஸ்டாலின் கோடிட்டு காட்டியிருக்கிறார் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்.